வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஜூலை 25ஆம் மாதம் 25ஆம் தேதி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேறு சம்பந்தன் ஐயாவினுடைய கண்டலசன்ஸ் போய்கொண்டிருக்குது பாராளுமன்றத்தில். அந்த வெளியில் நான் வந்துட்டேன். கதைப்பதற்கு நேரம் இருந்தது. பட் கதைக்கிறதுக்கு என்ன சம்பந்தன் ஐயா பற்றி தெரியாது. தீபாவளிக்கு தீர்வு வரும்ன்றாங்க. தீர்வு வரையில் அவ்வளோதான் சம்பந்தன் ஐயா பற்றி வேறு வரலாறுலாம் பார்த்தேன். 1960ஆம் ஆண்டு அரசியலுக்கு போய் 77ஆம் ஆண்டு அரசியலில் முதலாக வெண்டு என்னமோ ஏதோ ஹெலிகாப்டர் விஜயார் ஜெயவர்த்தனை கூப்பிட்டார். அப்படி இப்படிலாம் கணக்கு 91 வயசு வரைக்கும் 2 கணக்கு சீட்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாச்சினாங்க. எலும்பீஸில் அதில் அடிப்பம் என்று பார்த்தா அப்புறம் யோசனை இல்லை. ஒரு ஆளுடைய செத்த வீடு போது ஒரு ஆளை கேவலமாகவோ இல்லை அவரை வச்சுக்கொண்டு சும்மா அவருக்கு நல்ல கதைக்கிற மாதிரி 4 பேரை திட்டுறதோ கூடாதுன்றால நான் திருப்பி வந்துட்டேன். சிறுகிரண் ஐயா மாதிரியான அந்த வேலையை நான் செய்யலை. விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ இது சம்பந்தமானு சொன்னால் எங்களுடைய அரசாங்க அதிபர் மானா மருதலிங்கம் நினைக்கிறேன், மருதலிங்கம் அல்லது மருதநாயகமோ தெரியல, மானா பிரதீபன் அண்ணா தொடர்பானது. என்னோட வயசு கூடினால் ஒரு SLAS ஆஃபீஸர், ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதை விட நான் அவரை ஃபர்ஸ்டாக கண்டிருக்கிறேன் எப்போ என்று சொன்னால் இந்த எலெக்ஷன் நடக்கைகளில் அவர் அந்த மெயின் சேரில் கூட்டி என்ற சேரில் அவர் தான் இருந்தார், மருதலிங்கம் பிரதீபன். ஒரு 2 டேஸுக்கு முன்னம் கோல் பண்ணான். அந்த டிசிசி மீட்டிங்கில் பிரச்சனை நடந்த உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் கூட பாராளுமன்றத்தில் பிரதீபன் GA அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி பாராளுமன்றத்தில் மோஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ கூப்பிட்டு விசாரிக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அவருக்கு விசாரிக்கணும், சந்தேகம் இல்லை. ஆனால் 2 நாளைக்கு முன்னம் அந்த டிசிசி மீட்டிங் முடிஞ்சு ஒரு 2 நாளால் நான் கால் பண்ணேன். பிரதீபன் கதைக்கலாம், பிஸியாக இருக்குங்க, வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறது சரியில்லை தானே, கதைக்கலாம் பிரதீபன் பிஸியாக இருக்குங்கன்னு. இல்லை சொல்லுங்க டாக்டர் சொல்லு. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் அந்த டிசிசி மீட்டிங்குக்கு நீங்கள் தவிசாளர்களை கூப்பிட்டது ஒஃபிஷியலாவா அன்அஃபிஷியலாவா கூப்பிட்டு நீங்கள் கேட்டேன். அப்போ அதுக்கு அவர் சொல்லியிருந்த போய் ஒஃபிஷியலா டாக்டர், நாங்கள் எல்லாருக்கும் கடிதம் அடித்து தான் கூப்பிட்டு நாங்கள் ஒஃபிஷியலாக தான் கூப்பிட்டு நாங்கள்னு சொல்லி சொன்னேன். சரி, நல்ல விஷயம். அந்த கூப்பிட்ட அந்த அவைய இன்விடேஷன் லெட்டர்ஸ் எனக்கு தருவீங்களா இல்லை அதை அவையிட்ட அனுப்பிட்டோம்ன்றார். பிரச்சனை அவையிட்ட நீங்கள் அனுப்பியிருந்தாலும் அதுன்ற ஆஃபீஸ் காப்பி இருக்குது தான். இது இங்கே தான் பிரச்சனை இருக்குன்னுண்டா. அட்மினிஸ்ட்ரேஷன் சரி, ஏதாவது கொஞ்சம் படித்தவன் பொலிட்டிஷியன் ஆகினா கஷ்டம்தான். ஊரில் இருக்கிற முழு பேருக்கும் கஷ்டம். நான் ஒரு லெட்டர் ஒன்று அடிக்கல, ஆஃபீஸ் காப்பி CC, அது பிறகு சம்பந்தப்பட்ட ஆளுக்குரிய காப்பி. ஸோ சம்பந்தப்பட்ட ஆளு காப்பியை மேலே சைன் பண்ணுவீங்க. ஆஃபீஸ் காப்பி நான் இன் மை administration I signed the original signature there and the sub signature also there. Some people சில பேர் வந்து கீழே வந்து CC குரிய சிக்னேச்சர் மட்டும் தான் போட்டு வைக்கிறது. ஆஃபீஸ் காப்பிக்குள்ள ஆஃபீஸ் OC என்று போட்டு ஆஃபீஸ் காப்பி என்று போட்டு கோடு போட்டு சைன் பண்ணி டேட் ஒன்று போட்டு அது அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாறும். அது ஐ டோன்ட் கேர். நீங்கள் எப்படி நான் ஆஃபீஸ் காப்பி ஒன்று இருக்குன்னு தானே நீங்கள் அதில் தரலாம் தானே. வேறு சொன்னார் ஆஃபீஸ் காப்பியை உங்களுக்கு தந்தால் அது பிடிபட்டுரும் டாக்டர் அப்படின்னு. அப்போ நான் பிரதீபன் சொன்னேன், ஆனால் இதில் பிடிபடுறது கொண்டும் இல்லை. நான் உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லேயே RTIலேயே போய் RTAலேயே கேட்கலாம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து RTI ஆக்டில் அந்த கொப்பியை தரணுன்னா இங்கே தந்து தானே ஆகணும், தரையலான்னு சொல்லிடலாது. எனக்கு அந்த கொப்பி முக்கியம் இல்லை. அவ்வளவு தவிசாளர்களையும் நீங்கள் கூப்பிட்டது வந்து ஒஃபிஷியல் தானே, ஒஃபிஷியலான என்ன அடிப்படையில் கூப்பிட்டேன், நீங்கள் எந்த சர்க்குலர் அடிப்படையில் கூப்பிடல. நான் ஒரு சர்க்குலர் ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்கு டாக்டர், அது இந்த அடிப்படையில் கூப்பிட்டாங்க. இப்படிதான் அந்த கன்வர்சேஷன். அப்போ ப்ரேயர்டா பண்ண கேட்டார் என்ற ப்ரேயர்னு. இப்போ டாக்டர் நீங்கள் என்னோட கோபம் மாதிரி தானே உங்களோட இப்போ அண்மைய நாட்களில் உங்களோட பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு, நீங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க, சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க டிசிசி மீட்டிங்கில். நீங்கள் என்னோட ஏதாவது நேர கோபமோ டாக்டர் நேர சொல்லும் உண்டு. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் 2 விஷயம், இந்த ஃபோன் ரெக்கார்ட் ஆகும் என்று சொல்கிறேன் டாக்டர். நான் என்னுடைய ஃபோன், அவர் சொல்கிறார் பிரதீபன், என்னுடைய ஃபோன் ரெக்கார்ட் ஆகுது டாக்டர் என்று சொன்னேன். அண்ணன் நான் இந்த ஃபோன் 24 hours யார் கால் பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ கோவைக்காக ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் ஜோதிச்சு கதை உண்டு. 2வது பிரதீபன், இப்போ நாங்கள் கதைக்கிறது ஒரு பர்சனலாக ஒரு அண்ணா தம்பி என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. MP ஆகவோ அல்லது GA ஆகவோ இல்லை. பிரதீபன் அண்ணன் தான் நான் கதைக்கிறேன், முரளி அண்ணாடு தான் கதைக்கிறேன், ராமலிகான் சந்திரசேகர் அண்ணன் கதைக்கிறேன், இளங்கோனோட பர்சன் நாங்கள் டேய் என்று தான் கூப்பிடுறேன். அதே மாதிரி எங்களுடைய யார் ரஜீவன் அண்ணே ரஜீவண்ணே என்று தான் கதைக்கிறேன். பட் ஒபிஷியல் ஃபோரம்ஸில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களே, கௌரவ அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களே அப்படி ஒபிஷியல் ஃபோரமில் கதைப்போம். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது வந்து அதில் இந்த லீடர்ஷிப்பில் இருக்குது. பீப்புள் மாஸ்டர்
பீப்புள் மாஸ்டர், ஆக்ஷன் மாஸ்டர், ஒப்ஜெக்டிவோ சம்திங் அதில் ஒன்று இருக்குது பீப்புள் மாஸ்டர். இப்போ உதாரணத்துக்கு மஹிந்த ராஜபக்ச பார்த்தீங்கன்னா பீப்புள் மாஸ்டர், அதாவது வந்து மக்களுடைய மனதை வெல்றவர். அதில் அந்த இதுகள் நான் இப்போ உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் எடுத்து தமிழாக்கம் செய்து போகிறேன். அதில் நான் பார்த்துருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது சரியான முக்கியம். அது இந்த ஆஃபீஸாக இருக்கட்டும், இந்த சப்போர்டினேட்ஸாக இருக்கட்டும். சப்போர்டினேட்ஸ் எங்கேயோ கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வரைக்கும் என்ன சப்போர்டினேட்னு சொல்லிட்டான். சப்போர்டினேட்ன்றதா ஒரு ஆளுக்கு கீழே வேலைகிறார்கள் தான் சப்போர்டினேட்னு சொல்றது. ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் இருந்தால் அது கீழே வேலைகிறார்கள், தே ஆர் சப்போர்டினேட்ஸ் டு த டிரெக்டர். சும்மா என்ன சப்போர்டினேட் என்னன்னு தெரியாது, இவன் என்ன சப்ன்னு சொல்லி போட்டான்னு ஒரு ஆள் சண்டை பிடிச்சிட்டு சப்போர்டினேட்ஸ்ன்றது நல்ல அவசரம். போய் டிக்ஷனரியை பாரியா. அப்போ பிரதிவன் என்ன கேட்டார், நீங்கள் டாக்டர் என்ன பர்சனலாக பிரதீபனை இப்படிதான் பேசணும், பிரதீபனை இப்படித்தானே. நான் இந்த வரைக்கும் பிரதீபனா இருக்கலாம், முரளிதரனா இருக்கலாம், ஒரு நாள் கவர்னரோட ஃபோன் பண்ணி கழிச்சது இல்லை. எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டையோ எந்த சபைசாலையோ யார்கிட்டையும் இந்த வரைக்கும் ஒரு உதவி என்று கேட்டதில்லை. உதவி என்று நான் என்ன சொல்றேன்னு சொன்னா எனக்காண்டி இருக்காத சமாளித்து விடுங்களேன் என்று கேட்டதில்லை. இருந்தால் நக்கினார் நான் விளந்தார் என்று சொல்லுவார்கள். ஒருக்கா நக்கிடம் என்றால் அவ்வளவுதான், அதை நான் விளந்தம். அது இது தமிழ் பேசி கொண்டு வராதிங்கடா அவன் இப்படி எல்லாம் வீடியோல கைக்கிறான். நக்கினார் நான் விளந்தார்ன்றது ஒரு எங்களுடைய அது என்னன்னு சொல்றது ஊர் கதை உண்டு. ஒருக்கா போய் நாங்கள் ஒரு உதவியை கேட்டோம்னா அவ்வளவுதான். நான் ஒரு நாளுமே யாரோடையுமே இந்த உதவிகளையும் கேட்கிற வரலாறுகள் இல்லை. அப்படி கேட்கிறேன்டா கூட சட்டத்துக்குள்ள வரையறைகள் என்று தான் கேட்பேன். இப்போ உதாரணத்துக்கு நான் எனக்கு அந்த ஆர்டிஏ ஃபார்ம்ல அதை தங்கி தராடி ஆர்டிஏ போட்டு எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ பிரதிவன்கிட்ட கேட்க என்ன சொல்ல இல்லை பிரதிவனா நான் என்ன பே கேட்காங்க. நான் போன கிழமை கூட உன்னை மகனை கண்டான் ஜெஃப்ரைண்டுள்ள ஓல்ட் போய் நினைக்கிறேன். அவனோட தம்பி 2 படம் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முதல் கிழமை உங்களுடைய மகன் வந்து ஆக்சிடென்ட் பட்டு கார் வெஹிக்கிள் ஓடின தொடர்பாக பாராளுமன்றத்திலையும் காய்ச்சினா நான் இப்படித்தான். என்னென்றால் எனக்கு யாரோடையுமே பர்சனல் சண்டையும் இல்லை, கோவம் இல்லை. ஆனால் நான் சனத்தின் விஷயம் ஒன்று வரைகளை நான் எல்லாரையுமே எதிரியாக தான் பார்க்கிறேன். ஏனென்றால் எதிரியா பார்க்கல பிரச்சனை வராது. ஒரு நண்பன் நான் பார்த்து கொண்டிருக்கேன், நாளை முதுகுல குத்திக்கு தான் கவலையா இருக்கு. மக்களுடைய பிரச்சனை வரைகளை நான் எல்லாரையுமே எதிரியா தான் பார்க்கிறேன். உதாரணம் நான் தெளிவா சொன்ன பிரதிவன் இப்ப நான் இப்ப உங்களோட இப்படி போன் பண்ணி கதைக்கிறேன். நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று டிசிசி மீட்டிங்ல வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு பெரிய சந்தேகம் விட்டு வரும். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். நீங்க சேர் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து எல்லாமே பிளவிட்டு இருக்கிறீங்க. வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே எம்பி மேல கொண்டு கீழே இருக்கிறீங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. பிரசிடென்ஸ் இருக்கு. அதாவது பிரசிடென்ஸ் என்று சொன்னால் ஒரு கூட்டத்துல எப்படி கதிரைகள் அமர்த்துன்னு சொல்லி சர்க்குலரே இருக்கு. அதுல 13ஆவதா இருக்கிற எங்களையும் ஜனாதிபதி பிரதமர் செயலாளர் அப்படி இருக்குதானே, அதுல 13ஆவது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் 33ஆவதா இருக்கிற அரசு திணைக்கள தலைவர்களையும் ஒரே லைன்ல இப்படி பக்கத்துல இருக்கிற எல்லாம் சரியான பிழை. சொன்ன பிரசிடென்ஸ் சொன்னான். இப்ப திருவோணமலை பட்டிக்கல உண்டு. அதே நேரம் வவுனியாண்ட மன்னாருடைய டிசிசி மீட்டிங் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் மேலே தான் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் டாக்டர் தேவானந்தா ஒருபோதுமே எந்த பாராளுமன்ற உறுப்பினரையும் மேலே இருத்தினது கிடையாது. அவர் கீழே வச்சு தான் கதைப்பார். அவருக்கு கீழே எல்லாரும் இருக்கணும். ஸோ அந்த விளையாட்டை தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க. நான் அதுல இருந்து நீங்க பிளவுறீங்க. பிள்ளைகளை சுட்டி காட்டி எதிரியாக வாழ துணிந்தவன் நான். ஆனா பிள்ளைகளை சுட்டி காட்டாம நண்பனா வாழ்ந்து சாகிறதுக்கு நான் ஒருத்தன் அல்ல. ஸோ நான் தெரியாது பிள்ளையண்டா பிள்ளையண்டு கதைப்பேன். நீங்க சரி நான் தானே சொன்னான். என்னுடைய எத்தனை ஸ்பீச்சுகளில் நான் சொல்லியிருக்கேன். மாணவர் பிரதிபன் அவர்களுடைய பிரசன்டேஷன் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் எத்தனை இதுகளில் சொல்லியிருக்கேன். நேற்றைய நான் ஒரு சிங்கள இன்டர்வியூ ஒன்று போனேன். கடைசியாக கேட்டாங்க இன்டர்வியூ எடுத்தா டாக்டர் நீங்க அரசாங்கத்தை அடிக்கிறீங்களே அரசாங்கத்தின் சார்பாக கேட்குறீங்க. நான் சொன்னேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பயிர் சொல்லியிருக்கேன். அரசாங்கம் வந்து இப்போ கேலி கலவணும் சொல்லி இந்த ஆட்டோட இருக்க சாமான கலட்டிக்கிறேன். இதில் கதைச்சு நான் இதே எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் வீடியோ அடிச்சு போகிறோம், நீங்கள் அதில் பார்க்கலாம். எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிற அரசாங்கம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அப்போ நான் இல்லை நான் அவர்களுக்கு சார்பாக தான் கதைப்பேன் சொல்லியிருக்கிறேன். சரிதானே, எல்லாரும் நல்ல விடியம். இப்போவுமே திருப்பி ஸ்காலர்ஷிப் மேலே வெலும் எடுத்துக்கொண்டு சனம் ஜனாதிபதி கதையில் நீங்கள் பார்த்தா தெரியும். 1800 மெடிசின் போடுறதுக்காண்டி 3 லட்சம் ஜனம் எக்ஸாம் எடுக்குது. A-level பயோ டாக்டராக வர போகிறேன். ஸோ அப்படியான விடயங்களை நல்லா காய்ப்பேன். இப்போ பிரதிபன் அண்ணாவுடைய நல்ல விடயங்கள், முரளி அண்ணாவுடைய நல்ல விடயங்கள் காய்ச்சிங்கன்னா இந்த வரைக்கும் ஒரு காணி வழக்கு தொடர்பாக கிளிநொச்சியில் இருக்கிற காணி உதவி அரசாங்க அதிபர் வந்து என்னுடைய அண்ணாவினுடைய மூத்த அண்ணாவினுடைய வைஃபினுடைய தங்கை.
இந்த வரைக்கும் அதில் வீட்டையே போனதில்லை. நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினராகி 2 தடவை வீட்டை போயிருக்கிறேன். ஒன்று அவருடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த அட்ரஸுக்கு தான் கொக்குவில் அட்ரஸுக்கு என்னுடைய போஸ்ட் போடுறீங்க, உங்களுக்கு தெரியும் கொக்குவில் உபாதிவர் சொல்லி என்னுடைய போஸ்டர் எல்லாத்தையும் போடுறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அவள் வந்து ஒரு ஏஜியாக இந்த வரைக்கும் நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு அவாவுக்கு வருமா இருந்தா சிங்கி செத்ததுக்கு சமன். அண்ணாவுடைய வைஃபுண்ட தங்கச்சின்றதுக்காக நான் பாவம் பார்க்க போறது இல்லை ஒன்றும் இல்லை. நாளைக்கு எனக்கு எதிராக ஒரு வழக்கு அவ போட வேண்டி வந்தாலும் இப்ப நான் எத்தனை பேர்ட்ட பவரை பெற்றவனி வேண்டி கௌசல்யா வழக்கு செய்து அவ சில நேரம் அரசாங்கத்தினுடைய ஒரு ஆளா வர வேண்டி வரும். அடிவாடு அங்கே யார் சரியா யார் பிள்ளைன்றதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு கமிட்டி தீர்மானிக்கட்டும். இங்க ஒரு ரத்த பந்தம் சொந்த சகோதரம் வரும். உங்களுக்கு தெரியும் என்னுடைய 3வது அண்ணா என்னுடைய மகனன் வந்து நான் இந்த எலெக்ஷன்ல போட்டிருந்தேன். ஆனா காசு சேர்க்க நான் விட இல்லை. நான் சொல்லி போட்டேன் மயூரன் சேர்க்கலாம் ஆனால் இவர் சேர்க்க இல்லாது என்ற மயூரன் வேற இவர் வேறு, அண்ணாட மகன் வேற மயூரன் வேறு. நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொண்டவர். என்னண்டா நீ சொல்ற சரி தலைவர் செயலாளர் அந்த பதவியில் இருக்கிறார்கள், ஓகே சேர்க்கலாம். தம்பி மகனை மட்டும் அதுதான் தானா கிருஷ்ணா காசு சேர்க்க வழிகிட்டு பெரிய பிரச்சனை வந்த நேரம். ஸோ நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் சேர்க்கிறான் சொல்லி அவங்க அந்த அண்ணன் தம்பியை போட்டுக்கார், நம்ம சித்தப்பா போட்டுக்கார். தம்பி நாங்கள் மற்றாக்கள்ல குறைப்பிடிக்கிறார்கள், நாங்கள் நீட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்டா. ஆகவே நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். ஸோ எங்களுடைய பிரதீபன் அண்ணாவோட இந்த தனிப்பட்ட கோபங்களோ தனிப்பட்ட பிரச்சனைகளோ எதுவுமே இல்லை. நான் தெளிவாக காய்ச்சிருக்கேன். முரளி அண்ணாவோடையும் எடுத்து கேட்கிறேன். முரளி அண்ணாண்டே சொன்னால் நீங்கள் 29ஆம் தேதி டிசிசி மீட்டிங் வச்சது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் கன்சென்ட் எடுக்காம ஒரு டேட் ஒன்று போட்டு நீங்கள் வச்சு கொண்டே போறீங்க, சர்க்குலரை வயலேட் பண்றீங்க. இந்த முறை அந்த 29ஆம் தேதி மீட்டிங் வைக்கப்படமா இருந்தால் சிறப்புரிமை மீறல் அடிப்பேன். நான் சிறப்புரிமை மீறல் என்று சொல்லி பிளவிட்டீங்கன்னா முரளி அண்ணாக்குரிய பாராளுமன்ற இது. ஆனால் ஃபோன் பண்ணி கேட்பேன் முரளி அண்ணா சர்க்குலர் இருந்தால் போட்டு விடுங்க என்னும் கதை. சரி சார், இப்போ எல்லாருக்கும் இல்லை பிரச்சனை. இப்போ சிறுகிரன் ஐயாவுடைய பிரச்சனை என்னென்னா அரசாங்க ஊழியர்களை வந்து நாங்கள் என்னோட முகாம் சுழிச்சு அவர்களை அதில் கேள்வி கேட்கறது, நாளைக்கு அவர்கள் உதவியை கேட்டு போனால் அவர்கள் செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லை. இப்போ நான் கூட என்னுடைய காணிகள் தெல்லிப்பளையில் இருக்கிற காணிகள் 10 தான் இருக்குது. நாளைக்கு போய் தெல்லிப்பளை இந்த பிரதேச சபையின வர நீங்கள் போய் நோட்டீஸ் விட்டுறேன்னா ஒட்டினா நான் அதுக்குரிய தண்டத்தையும் செலவழிச்சு என்னோட காசு இல்லை. இப்போ அந்த காணி 36 பரப்பு காணி உண்மையாகவே அவ்வளோ காசு சொத்து மாதம் துப்புராகிறது காசு இல்லை. நான் வீடு கட்ட போகிறோம், நான் துப்புராக போகிறது வேற பிரச்சனை. கண்ட்ராக்ட் விட்டுருக்கு. நான் வந்து இப்போ அடுத்தடுத்த கிழமை நீங்கள் நோட்டீஸ் விட்டுறது முன்னே அவங்க துப்புராகிடுவாங்க, வேற பிரச்சனை. அதெல்லாம் நான் வீடியோவிலையும் சொல்கிறேன். ஆனால் என்னோட காசு இல்லை அந்த காணியில் துப்புராகிறது, அங்கே போய் நின்று பார்க்குறது. யாழ்ப்பாணத்தில் வீடே இல்லையடா பண்ணிக்கிறதுக்கு. யாரோ தந்த கேஸ் ஒரு அண்ணாவரால் லண்டன்ல இருந்து அந்த கேஸ் பில்டிங்ல தான் கௌசல்யா நிற்குது. 24 hours நீங்கள் உங்களோட லோயஸ்ட் வேண்டா போய் அங்கே கௌசல்யாவோட கட்சி உங்களோட வழக்கில் பார்த்து கொள்ளலாம். ஸோ எனக்கு பிரதீபன் அண்ணாவோட இந்த கோபம் இல்லை. அப்போ அவர் சொன்னா டாக்டர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க போட்டு என்ன பேக் ஆகிக்கிறீங்கன்னு. என் ஃபோன் 24 hours ரெக்கார்ட் ஆகும். இல்லைடா சிஐடி கால் பண்ணுவான், போலீஸ் கால் பண்ணுவான். இவன் சில நேரம் வேற இன்ஃபர்மேஷன் ஒன்று தாரதுக்காண்டி கால் பண்ணிங்கன்னா ஃபோனை வச்சுட்டு சொன்ன விஷயத்தை மறந்து போயிடுவேன். ஸோ ரெக்கார்டிங் இருந்தால் திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்ல கால் வர நாளைக்கு 10:30 அந்த மீட்டிங் வந்து மறந்து போய் ஹாண்டு வச்சுருவேன். திருப்பி பார்த்து ஐயோ என்ன மீட்டிங் சொன்னாங்க போட்டு திருப்பி ரெக்கார்டிங் எடுத்து போட்டு பார்க்குறேன் என்ன மீட்டிங். என்னோட முந்தைய என்னோட டிரெக்டராக இருந்தார் அர்ஜுனதில் இருந்தேன் சார் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கால் பண்ணி அந்த கடிதம் மடி இந்த கடிதம் மண்டு வேறு கடைசியாக பார்த்தா எல்லாமே மறந்து போயிடும். இந்த கடிதம் இந்த அடிக்க சொன்னேன். அதோட ரெக்கார்டிங்கில் போட்டு விட சொல்லி இல்லை தானே மற்றபடி யாரையும் பாய். ஆனால் 2 கவரானைக்கு நான் சொன்ன விஷயம் இல்லையென்று நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கார்டிங்கில் நான் பாய். ஸோ பிரதீபன் அண்ணாவோட எந்த கோபமும் இல்லை. ஆனால் பிரதீபன் அண்ணா இப்போ பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கணும். ஏனென்றால் எந்த அடிப்படையில் தாங்கள் இதை இந்த டிசிஜி மீட்டிங்கில் வந்து மீட்டிங்கு ஒவ்வாத ஆக்களை கூப்பிட்டு நீங்கள் அதை வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பொது பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கும் அந்த கம்ப்ளைண்டையும் போட்டு தான் டிசிஜி மீட்டிங்கில் கதைச்சிருக்கிறேன். நான் பிரதீபன் அண்ணா வருவேன்னு நினைக்கிறேன். வரும்போது பார்ப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமராஜ்.